கூகுள் ஆட்ஸில் வந்து எப்படி ஒரு அக்கௌண்ட் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண பிறகு நான் கூகுள் ஆட்ஸ் சைன்இன் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் நவ் அது வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து என்னென்னா என்டர் யுவர் பிஸ்னஸ் நேம் அது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்கலாட்டும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து வெப்சைட் யூஆர்எல் வந்து கேட்கும். நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட் யூஆர்எல் வந்து கொடுத்துக்கணும். நீங்கள் வந்து என்ன பிஸ்னஸ் வந்து வச்சுருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக உள்ள என்னது வெப்சைட் யூஆர்எல் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப்பில் வந்து ஓகே இந்த ஸ்டெப்பில் வந்து என்ன கொடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து எதுவுமே பண்ணாமல் நெக்ஸ்ட் கொடுக்கணும்னா ஸ்கிப் வந்து பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப்பை. ஓகே இதில் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் இருக்கல செட்டப் அக்கௌண்ட் ஒன்லி இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அதாவது உங்களோட பில்லிங் ஓகே இந்த ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட கண்ட்ரி அது வந்து இந்தியா கரன்சி வந்து இந்தியன் ருபீஸ் ஆட்டோமேட்டிக்காகிட்டு அது அப்படி தான் இருக்கும். நீங்கள் எதுவுமே கொடுக்கணும்னா கண்டினியூ மட்டும் கிளிக் பண்ணால் போதும். இந்த ஸ்டெப் வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னது இந்தியா அது வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஆஃபர் கோட் அதில் வந்து எதுவுமே கொடுக்கணும்னா அந்த பேமெண்ட் ப்ரொஃபைல் அப்படின்றதுல நீங்கள் ஒரு நியூ அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணும்போது இதில் வந்து எதுவுமே இருக்காது. நீங்கள் என்ன பண்ணலாம் வந்து நாட்டில் அதே மாதிரி ஒரு ப்ளஸ் சிம்பல் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களோட நெய்ம் அண்ட் அட்ரஸ் இதெல்லாமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு பேமெண்ட் ப்ரொஃபைல் வந்து என்னது க்ரியேட் ஆகும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்து நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் வந்து சூஸ் பண்ணணும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெட் பேங்கிங் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து என்னது பே பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கோங்க. 500 வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஐ அக்ரி டு கூகுள் ஆட்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதை வந்து என்ன கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்ன கொடுத்துக்கோங்க, நோ நோ கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கோங்க சப்மிட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே நீங்கள் இப்போ ஒரு தடவை சப்மிட் கொடுத்த பிறகு திரும்பவும் அதே மெயில்ஸில் இருந்துச்சுன்னா இன்னொரு தடவை சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஓகே இப்போ உங்களோட அக்கௌண்ட் வந்து என்ன ஆகியாச்சு, ஆக்டிவேட் ஆகியாச்சு. இதில் வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகே நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணியாச்சு கூகுள் ஆட்ஸில் வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கான ஒரு அக்கௌண்ட் வந்து என்னோட ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு கூகுள் ஆட்ஸில் வந்து நம்மளோட பிஸ்னஸ்க்கான ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபைனலாக கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸில் வந்து நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரீயாகட்டே அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஆனால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பிறகு உங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஆட் வந்து ரன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு அமௌண்ட் வந்து என்ன பண்ணணும் பே பண்ணி ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.